அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். 15/11/2025 சனிக்கிழமை. நாளை வரும் ஏகாதசி உத்பன்னா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. ஏகாதசி திதி மிகவும் விசேஷமான நாளாகும். மகாவிஷ்ணுவை வழிபட உகந்த நாளான இந்த திதி சனிக்கிழமையில் வருவதால் மிகவும் விசேஷம். ஏகாதசி திதிக்கு நிகரான விஷ்ணுபதி புண்ணிய காலம் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ற புனித நாள் வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் வரும். பெரும்பாலும் அந்த மாதத்தில் முதல் நாட்களில் வரும். இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் முதல் தேதியில் வரவேண்டிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஐப்பசி 30ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் நல்ல பலன்களையே தரும். விஷ்ணு பெருமானை இந்த நாளில் வழிபடுவதன் மூலம் தீராத குடும்ப பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். 16/11/2025 அதிகாலை 1:30 மணியிலிருந்து காலை 10 மணிக்குள் யார் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இதை நாம் தவறாமல் செய்தால் நம்முடைய பொருளாதாரம் மேம்படும், இன்னல்கள் தீரும். காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து நீராடி வீட்டில் துளசி சமர்ப்பித்து தீபமேற்றி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கினால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். வீட்டில் தீபமேற்றி வணங்கிவிட்டு காலை 10 மணிக்குள் பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரை நாம் வணங்கினால் கேட்ட வரம் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான புனிதமான நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அனுசரிக்கப்படுகிறது. நாம் விஷ்ணு பெருமானை வணங்கும் போது லக்ஷ்மி தாயாரையும் மனதார வேண்டினால் நம் வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்படும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று கோயிலுக்கு செல்லும்போது 27 பூக்களை கையில் எடுத்து செல்ல வேண்டும். எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி, பெருமாளின் கருவறையை கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை வலம் வர வேண்டும். இந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காகத்தான் 27 மலர்கள் கையில் கொண்டு ஒரு சுற்றுக்கு ஒரு மலராக கொடிமரத்தின் பாதத்தில் போட வேண்டும். 27 முறை சுற்றி பிரதட்சணம் முடிந்த பிறகு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றலாம், அர்ச்சனை செய்யலாம். 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது நமக்கு தெரிந்த பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லலாம். ஸ்லோகம் சொல்ல தெரியாதவர்கள் நாராயணா நாராயணா என்று சொல்லலாம். வியாபாரம் செய்பவர்கள் இந்த நாளில் விஷ்ணுவை வணங்கினால் வியாபார முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். நம் வாழ்வில் சுபகாரிய தடை நீங்கும். வாழ்வில் தடைகள் நீங்க நினைத்து வேண்டுபவர்கள் ஓம் அனிருத்ரனே நமக என்று மகாவிஷ்ணுவை அன்று சொல்லிக்கொண்டே பிரதட்சணம் வரலாம். வீட்டில் நோய் நொடி பிரச்சனை என்றால் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனர்த்தாய நமக, ஓம் கேசவாய நமக என்று வழிபட்டால் நோய் நொடி குணமாகும். இது சொல்ல முடியாதவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று அவரை வணங்கலாம். வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகவும் விசேஷம். 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிக்குள் இந்த விரத முறையை நாம் செய்தால் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பெருமாளை வணங்கும்போது நெய் தீபம் ஏற்றி அவரை வணங்கினால் நமக்கு அனைத்து வளங்களும் நலங்களும் வந்து சேரும். அனைவருக்கும் விடுமுறை நாள் என்பதனால் பெருமாளை வணங்கி மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.